My name is S. Kavita. I am studying 7th standard from Mamundur. நான் வந்து பொல்யூஷனை பற்றி சொல்ல போகிறேன். பொல்யூஷன் வந்து எதனால் உண்டாகுதுன்னா, தேவையற்ற பொருட்களையும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களையும் சுற்றுச்சூழலை போடுறதுனால பொல்யூஷன் உண்டாகுது. டைப் ஆஃப் பொல்யூஷன்: ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் வந்து எதனால் உண்டாகுதுன்னா, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர புகையினாலையும் வாகனங்கள் அப்புறம் காடு அழிக்கிறதுனால வர புகையினாலையும் ஏர் பொல்யூஷன் உண்டாகுது. ஏர் பொல்யூஷன் எப்படி தடுக்கிறதுனா, காடுகளை அழிக்கிறத தடுக்கலாம். எரிபொருட்களை எரிக்கிறத வந்து கம்மி பண்ணுறது மூலமாக ஏர் பொல்யூஷனை தடுக்கலாம். வாட்டர் பொல்யூஷன் எதனால் உண்டாகுதுன்னா, பாய்சன்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் தண்ணியில் கலக்கிறதுனால நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கழிவு நீர் வந்து அப்படியே தண்ணியில் விடுறதுனாலையும் இறந்த உயிரினங்களை தண்ணியில் போடுறதுனால வாட்டர் பொல்யூஷன் உண்டாகுது. வாட்டர் பொல்யூஷனை வந்து எப்படி தடுக்கிறதுனா, கழிவு நீரை சுத்திகரிக்கணும். அப்புறம் வந்து இறந்த உயிரினங்களை தண்ணியில் போடக்கூடாது. லேண்ட் பொல்யூஷன் எதனால் உண்டாகுதுன்னா, குப்பைகளை திறந்த நிலையில் போடுறதுனால உண்டாகுது. லேண்ட் பொல்யூஷன் வந்து எப்படி தடுக்கிறதுனா, குப்பைகளை திறந்த நிலையில் போடக்கூடாது. அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நிலங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணாமல் இயற்கை உரங்களை யூஸ் பண்ணுறது மூலம் தடுக்கலாம். நாய்ஸ் பொல்யூஷன் எதனால் உண்டாகுதுன்னா, அதிக மியூசிக் வந்து அதிக சத்தத்தை வச்சு கேட்கறதுனாலையும், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் அதுலேருந்து வர சத்தத்தினாலையும், மிஷினரி இயந்திரங்கள்லேருந்து வர சத்தத்தினாலையும் நாய்ஸ் பொல்யூஷன் உண்டாகுது. நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி தடுக்கிறதுனா, மியூசிக்கை கேட்கும் போது கம்மி சவுண்டில் வச்சு கேட்கணும். அப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஏரியாஸ், சின்ன சத்தம் கேட்டாலும் பாதிப்படைகிற ஏரியாக்களில் வந்து சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் வந்து சத்தத்தை கம்மி பண்ணணும். தேங்க்யூ.